நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனைவரின் சகோ விஜய் கார்த்திகா. வழக்கமா நம்ம மக்கள் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இது 1ஆம் தேதி வாங்குற சம்பளம் நம்ம 10ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணிடுறோம். எதனால செலவு அதிகமா பண்றாங்க, ஏன் சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கறத தான் மக்கள் கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். செலவு பண்ற பர்சனா இல்ல சேமிக்கிற பர்சன்? சேமிக்கிற பர்சன் தான். அதிகமாக செலவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி சிறுக தான் செலவு பண்ணிக்கிறது. ஆனால் விலைவாசி ஏறினால எந்த பொருளும் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு மனசுக்கு பிடிக்காது. ஏதோ இருக்கிற வச்சு செலவு பண்ணிட்டு அரைக்குறையாக சீக்கிரத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருந்துகிட்டு கொண்டு இருக்கிறலாம். மோஸ்ட்லி செலவு பண்ணுற பர்சன் தான். ட்ரெஸ்ஸஸ்ஸு அதிகமாக, ஃபுட்டு இல்லை அந்த அளவுக்கு கிடையாது, பட் இதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணுற பர்சன் தான். வீட்டுக்கு செலவு பண்ணுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, நெசசிட்டிஸ்க்கு செலவு பண்ணுற பர்சன் தான். நாட் அன்னெசரி திங்ஸ். கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவேன்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்டாக எஜுகேஷனல் பர்பஸஸ் தான். ஆனால் வேற என்டர்டெயின்மெண்ட் பர்பஸஸ் டெய்லி பேசிஸ் இல்லை. ஆனால் நம்மளே ட்ரீட் பண்ணோன்னா மந்த்லி ஒன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸஸில் மூவிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் தான். ஏன்னா ஃபுட், கிளாத்ஸ் அவ்வளோதான். வேறு எதுலேயும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. செலவு தான்க்கா பண்ணுவோம். இப்படி சுற்றுறதுக்கு தான், சாப்பிடுவோம், சுற்றுவோம், அவ்வளோதான். சேவ்லாம் இல்லைக்கா, செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு மாசத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளோ? ஐயோ 1K தான், 1000 தான். அதிகமாக சேவ் பண்ணுவேன். செலவுன்னு பார்த்தா ஃபுட்டுக்கு மட்டும் தான் நிறைய செலவு பண்ணுவேன். சேவிங் தான் மேம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சேவிங் பண்ணால் தானே எல்லாமே. செலவு தான் பண்ணுவேன், சாப்பாடுக்கு அவள் தான். சேர்த்து தான் வைப்பேன். என்னோட இன்கம்ல வீட்டுக்கு அனுப்பிச்சது போக மிச்சம் இருக்கும். அதில் ஒரு 5000 இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நான் செலவு பண்ணிட்டு மீதி சேர்த்து வச்சிருவேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்க. சேர்த்து வச்சா தான் வேலை நடக்கும். செலவுலாம் பண்ண முடியாது. சேர்த்து வைப்பேன் நான். எப்படி வீட்டில் கொடுக்குற காசில் அப்பப்போ சாப்பிடாம இல்லை டீ குடிச்சோ இல்லை ஏதாவது பண்ணி சேர்த்தி, இல்லைன்னா சேலரி வர காசில் பாதி சேர்த்து வச்சு பொருள் வாங்குறதோ அந்த மாதிரி தான் சேமிக்கும். செலவு பண்ண தான் செய்வேன். சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ், அவ்வளோதான். எவ்வளோ செலவு பண்ணீங்க இந்த மாதம்? 2000. ரெண்டுமே பண்ணுவோம். ஒரு 10,000 சேர்த்து வச்சா அதில் 5,000 செலவாயிடும். செலவு பண்ண வேண்டியதுக்கு செலவு பண்ணுவேன். சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைப்பேன். அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. சேர்த்து வைக்க தான் நமக்கு நல்லது. நம்ம வாழ்க்கைக்கு சேர்த்து வைக்கிறதா சேமிப்புங்கிறது இருக்கணும். செலவு தான் பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரி பண்ணுவேன். அதிகமாக நாங்கள் செலவு தான் பண்ணுவோம். அப்புறம் எங்களோட ட்ரெஸ் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா வாழ்க்கையில் சோறு தான் ரொம்ப முக்கியம். அதனால் செலவு பண்ணுவேன். பட் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு 5,000 செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு. இப்போ ஃபஸ்ட் இயர் தான் நாங்கள் இப்போ காலேஜ் வரோம். அதனால் நிறைய தேவைப்படும். புக்ஸு, பேக்கு, வாட்டர் பாட்டில், அதுமாரி நிறைய செலவு வந்துடும். நான் ஓட்டக்கைங்க 1000 ரூபா தான் அன்றைக்கே காலி பண்ணிடுவேன். 50,000 தான் அன்றைக்கே காலி பண்ணிடுவேன். அன்னைக்கு அந்த நிமிஷத்தை நான் என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒருத்தன் நான். நாளை பற்றி கவலைப்படுறது கிடையாது. சேர்த்து வைக்கிறது கிடையாதுங்க. சேவிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்டாக கூட பண்ண மாட்டேன். அந்த சேவிங் நான் எங்கே பண்ண போகிறேன்? சேமிக்கிறதுக்கு ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குன்றதுனால நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. சேமிக்கிறதுக்கு தெரிஞ்ச ஐடியானா நம்ம தான் எதாக இருந்தாலும் குறைச்சிக்கணும். அதிகமாக செலவு பண்ணுற காசுகள்லாம் சேர்த்து வச்சு குறைச்சிக்கிட்டாக்கா அப்படியே சேமிச்சிடலாம். சேர்த்து வச்சிருந்தாலும் திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த உண்டியில் எடுக்கணும். அந்த உண்டியில் உடச்சிருக்கிற பணத்தை பிறகு எடுக்கணும். சரி, திடீர்னு பணம் இல்லை, திடீர்னு ஏதாவது வாங்கணும் வைக்கணும் நினச்சிட்டோம்னாக்க திரும்ப அதை உடச்சி எடுத்து செலவு பண்ணணுன்ற ஒரு எண்ணம் திடீர்னு வந்துடும். சேமிக்கிறதுக்கு ஐடியா இருக்கு, ஆனால் சேமிக்க முடியலையே. ஏன்னா நம்ம வருமானம் கம்மியாக இருக்குது. டாக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு எல்லாம் அதிகமாகிடுச்சு. வருமானத்துக்கேற்ற இது இல்லை, செலவு தான் அதிகமாக இருக்குது தவிர வருமானம் கம்மியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபிஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்லேயும் எஃப்டிஸில் ஒரு 2 வச்சுருக்கேன். அதுதான் சேவிங்ஸாக அதை நான் கலெக்ட் பண்ணி இயர்லி சேவ் பண்ணேன். நான் கோல்டில் கொஞ்சம் சேமிக்கிறேன் மாதம். அப்புறம் அந்த சீட்டெலாம் போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக பாக்கெட்ஸ் மணி கொடுப்பாங்க. அது எல்லாமே நிறைய இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இருக்குது. மணி ஏர்ன் பண்ணுறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸில் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேஸ்ட்டாக அன்வான்ட் திங்ஸில், அன்வான்ட் பர்சன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃபேவரட் பர்சன்ஸ் இல்லை யூஸ்ஃபுல்லான திங்ஸில் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த மணி நல்ல இதில் ஸ்பெண்ட் ஆகும். அவ்வளோதான். செலவு ஓவராக பண்ண மாட்டேன், சிக்கனமாக இருப்பேன். கொஞ்சம் மீடியமாக செலவு பண்ணிவிட்டு சிக்கனமாக இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு பின்னாடி ஆகும். சேர்த்து வைக்கணும். விலைவாசியெல்லாம் அதிகமாக ஏறிடுச்சு. அதனால் நம்ம சிக்கனமாக இருந்தால் தான் பிள்ளைங்களை பார்த்தலாம். அப்பா கொடுக்குற காசுலாம் ஒரு 100 rupees கொடுத்தாருன்னா 50 rupees என்னோட செலவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி சேவிங் பண்ணி வச்சுருவேன். மேபி செலவுன்றது ஒரு 20% இருந்து ஒரு 30% சேவிங்ஸ் பண்ணாலே போதும். 50% ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், சம்திங் அசெட் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணாக்கா ஃபியூச்சரில் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கலாம்ல. இப்போ நம்ம செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் நமக்குன்னு தேவையானதை செலவு பண்ணிக்கணும். சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அதாவது வெளியில் என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் சாப்பிட்ணுன்னா போய் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ட்ரெஸ் எதுவும் நல்ல ட்ரெஸ் எதுவும் எடுக்கணும்னா மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தாலே போதும். நான் ஏன் சேர்த்து வைப்பேன்னா கொஞ்சம் வீட்டில் கேட்க கூச்சப்படுவேன். அதனால் அப்பப்போ கொடுக்குறது நானே சேர்த்து வச்சுப்பேன். அது மாதிரி அவங்களும் நினச்சி சேர்த்து வைக்கலாம். நம்ம செலவுலாம் பண்ண மாட்டோம். அதிகமாக சேவிங்ஸ் தான் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே எஸ்ஐபி பண்ணுங்கள். அதை மெயினாக சொல்லுவேன். எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு தான் எப்பயுமே இருக்கும்.
பேங்க் அக்கௌண்ட் ஒரு போஸ்ட்டில் சேவ் பண்ணுறது மாதிரி சேர்த்து வச்சு நிறைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னோட தேவையும் நான் பூர்த்தி செஞ்சுட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் நான் சேர்த்து ஒரு 2000 வச்சுருப்போம். செலவு வந்து 5000, சேவிங்ஸ் வந்து 2000. அப்படியா? வந்து செலவு பண்ணுறாங்க நீங்கள் ரிசர்ச்சில் சொன்னாங்க, அது அவங்களோட ஒப்பீனியன். ஆனால் நம்ம சேர்த்து வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம்ல எதனா கொஞ்சம். எது வந்து அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனா கார் வாங்கினாங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு செலவு பண்ணுவாங்க, அது ஒரு காரணம். அத்தியாவசியம் தான் இருந்தாலும் காருக்கு பெட்ரோல் போடாமல் வண்டி போடாது, அதுக்காக செலவு பண்ணுவாங்க. முக்கால்வாசி காரணமே அதான். பொருளாதாரம் இருந்தால் தான் எது ஒன்றுமே செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. பேராசை தான் காரணம். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு செலவு பண்ணால் ஸ்டிஞ்சியாக இல்லாமல் தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணத்தான் வேணும். தட்ஸ் வாட் ஐ டு. நம்மளுக்கு பார்க்குறப்ப ஆசையாக தானே இருக்கும், அது எல்லாரும் வாங்க தானே செய்வாங்க. நம்ம ஒரு நிமிஷம் நம்மளுக்கு நாளைக்கு உள்ள சூழ்நிலை யோசனை பண்ணால் அது வாங்க மாட்டோம். ட்ரெஸ்ஸு சாப்பாடு இதுதான். சாப்பாடுக்கு ஏதாவது இப்போ நம்ம ஆன்லைனில் தான் பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம், பார்த்துட்டு அப்புறமேடி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாமல் போய் வாங்குறது. ட்ரெஸ் வாங்குறது அப்புறமேடி சாப்பாடு போய் அதிகமாக போய் எதாவது வாங்கி சாப்பிட்ருவோம். இதில் தான் செலவு அதிகமாகுது. அப்புறமா கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காரு பைக்கில் செலவு பண்ணிடுறாங்க ஆசைனால. லைக் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், கேர்ள் ஃப்ரெண்டோட எல்லாம் சுற்றணும், அது மாதிரி இருக்க ஆசைகள்லாம் செலவு பண்ணும். அவங்க இருக்கிற இடம் பொறுத்து கூட இருக்கலாம். அந்த இடத்துல அவங்க வாங்குற ப்ராடக்ட்ஸோ எல்லாமே ரேட் காஸ்ட் அதிகமாக இருக்குனால வாங்குற காசு அப்படியே செலவு பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். சம்பாதிக்கவே கடை வாங்கி கூட செலவு பண்ணுறேன், தேவையை பொறுத்து செலவுகள். எல்லாருமே அவங்களுக்கு எத்தா காமிச்சிக்க செலவு பண்ணுறாங்க. மெயினாக காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா பண்ணலாம், பட் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் இருந்தால் நல்லது. பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது, அவ்வளோதான். காமனாக நிறைய பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் நிறைய பண்ணுவாங்க. ஈவன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதில் கூட இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது, டேமேஜ் ஆகி வரும்ன்றது நமக்கு தெரியும். அந்த பிராண்டுன்றது நல்லா இருக்காது, அதை போட்டு அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணி அது வேஸ்ட்டு, அது யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க. அது மாதிரி விஷயம் நிறைய கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் இருக்குன்னா தேவையான அளவுக்கு இருக்குன்னு, ஆனால் நம்ம ஏன் திருப்பியும் அங்கேயே போகிறோன்னா நம்ம மைண்ட் அப்படி. ஃபுட்டு சும்மா ஜொமேட்டோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். இந்த நிமிஷம், இந்த பொழுது, இந்த மணி நேரம், இந்த நாட்களை மட்டும் நான் நினச்சி வாழ்றேன். இருக்காங்க சிக்கனமாக வாழ்றவங்களும் இருக்காங்க, சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, மேரேஜுக்கு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை வீடு வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறேன், வண்டி வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறேன், மொபைல் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறேன்றவங்களும் இருக்காங்க.